ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷிஸ் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் 3 டேஸோட vlog நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நானும் எப்படியாவது வீக்லி ஒன்ஸ் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். வீடியோலாம் கூட எடுத்துடுறேன். பட் அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லாமல் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. லாங் வீடியோ மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் ரெகுலராக பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. லைக் வாக்கிங், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணுறது, உங்களுக்கு ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் நாளாக இல்லாமல் இருக்குது. அது ஏன்னா நம்ம ஹவுஸ் ஆஃப் ஷியோராவோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதால இந்த பிஸ்னஸ்க்கான இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் ப்ராசஸில் இருக்குது. அதனால தான் ரொம்ப இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படுது. அண்ட் எது ஒன்று புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட அதுக்கான ஒரு செட்டிலிங் டைம் வேணும் இல்லையா? ஸோ அந்த செட்டிலிங் டைம் தான் எனக்கு ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்த விஷயங்கள்லாம் ரீஸ்டார்ட் பண்ணணும். அதில் முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங். நான் சும்மா காரில் எங்கேயாவது வெளியே போகிறப்ப கூட பார்ப்பேன், ஆஹா இந்த வாக்கிங் பண்ணுறதுலாம் எவ்வளோ மிஸ் பண்ணுறோம், ரோட்டில் நடக்கிறதுலாம் எவ்வளோ நல்லாயிருக்கும், அது நான் ஏன் இப்படி மிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்குள்ளே நானே சொல்லிகிட்ருக்கேன். பட் எப்போன்னு தான் எனக்கும் தெரியல. ஸோ vlog வந்து April 4th சாட்டர்டே அன்னைக்கு நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். முன்னாடி நாள் ஃப்ரைடே நைட்டே போய் டானிஷ் ஐயோவை எங்கள் அத்தை மாமா வீட்டில் விட்டுட்டு வந்தாச்சு. ஏன்னா சாட்டர்டே அன்னைக்கு ஒரு ஸ்டால்க்காக புக் பண்ணியிருந்தோம். அங்கே தான் போகிறதுக்கு டானிஷ் ஐயோ விட்டாச்சு. பட் அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லணும். அகரோட பாடி மசாஜர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஹேண்ட் ஹெல்ட் பாடி மசாஜர். இது கூடவே 4 டிட்டாச்சபிள் மசாஜ் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மெஷ் கவர் அண்ட் 1 யூசர் மேனுவலும் இருக்குது. இந்த மசாஜர் வந்து பார்த்திங்கன்னா டீப் டிஷ்யூ ஸ்டிமுலேஷன் அண்ட் மசில் டோனிங் பண்ணுது. இதனால் நல்ல ரிலாக்ஸேஷன் அண்ட் ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் இந்த மசாஜ் ஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணுறதுக்கும் டிட்டாச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது வந்து பாடி மசில்ஸை நல்லா சூதன் பண்ணும், நல்லா ரிலீஃப் கொடுக்குது அண்ட் முக்கியமாக பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் ஸ்பீட் செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரம் லோ டு ஹை நம்ம வந்து அந்த நாபை திருப்பி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளாட் மசாஜ் ஹெட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஹோல் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வேவி மசாஜ் ஹெட். இது வந்து டீப் டிஷ்யூ மசாஜ் கொடுக்கும். ஷோல்டர், ஆர்ம்ஸ், பேக் அண்ட் ஃபீட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பால் மசாஜ் ஹெட். இது வந்து எசென்ஷியல் ஆயிலோடு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக், ஃபீட், காஃப்ஸ், அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் இங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாய் சீ மசாஜ் ஹெட். இது வந்து இமிட்டேஷன் ஆஃப் தாய் சீ மசாஜ், அப் அண்ட் டவுன் நீடிங்க்கு ஹெல்ப் பண்ணும். மசாஜரில் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷ் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மசாஜ் பண்ணுறப்ப ஸ்கின்லேயோ ஹேர்லேயோ டேங்கிள் ஆகாமல் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மூத் ஃபீல் கொடுக்கும். அண்ட் இந்த மெஷ் கவரை நீங்கள் ஈஸியாக அட்டாச் அண்ட் டிட்டாச் பண்ணிக்கலாம். இதனுடைய ஸ்பீட் வந்து 1500லேருந்து 3000 ஆர்பிஎம் வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதனுடைய பவர் வந்து 28 வாட்ஸ் அண்ட் 1 இயர் மேனுஃபேக்சரர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ மசில் டோனிங், ஃபேட் பர்னிங், ஷேப்பிங் அண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த பாடி மசாஜர் ரொம்பவே ஹேண்டியாக இருக்கனால நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணோன்னா கூட கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம். அன்னைக்கு வந்து நாங்கள் ஸ்டாலுக்கு கிளம்புறப்ப கியா செல்டோஸ் வண்டியை எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டால் போகிறப்ப தான் இனோவா எடுத்துக்கிட்டோம். ஏன்னா திங்ஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் டானிஷையும் வந்திருந்தாங்க. ஸோ இடம் பத்தாது செல்டோஸ்லன்ட்டு இனோவா எடுத்திருந்தோம். பட் இந்த தடவை டானிஷையும் வரல, நானும் சிவா மட்டும்தான். ஸோ பூட்லேயும் பின்னாடி சீட்ஸ்லேயும் ஃபுல்லாகவே திங்ஸ் வச்சுக்கிட்டோம். சிவா டிரைவ் பண்ணுவார் அண்ட் நான் உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. ஸோ இது வந்து போதுமானது. அண்ட் யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் ஃப்ளீ மார்க்கெட் நடக்கும்ல. ஸோ நமக்கு வந்து இவெண்ட் ஆர்கனைசர்ஸ் ஸ்டால் வந்து 11 கொடுப்பாங்க. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாலுக்கு வந்து நாங்கள் 9:30க்குலாம் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. 11 அங்கே ஷார்ப்பாக ரீச் ஆகிட்டோம் வென்யூவில். அண்ட் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போனதால் எங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்டால், அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டாக போனதால் எங்களுக்கு தேவையான அந்த கார்னர் ஸ்டால் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுவே இந்த செகண்ட் ஸ்டாலுக்கு போகிறப்ப நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். ஏன்னா அது சாட்டர்டே அண்ட் சிவாக்கு வந்து சாட்டர்டே ஒர்க்கிங் டே. ஸோ அவர் சைட்டுக்கு போய் அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே ஒரு 11:45 மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஒரு 40 மினிட்ஸில் நாங்கள் வென்யூ ரீச் ஆகிட்டோம். இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கிற ஜிஎம் இன்ஃபினைட் அப்பார்ட்மெண்ட்ஸ். அண்ட் நாங்கள் லேட்டாக கிளம்புனதுக்கு இன்னொரு ரீசன் இல்லை தைரியம்ன்ட்டே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டால் அப்போது எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஐடியா இல்லையா, அதனால் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி அங்கே ஸ்டால் செட் பண்ணுறதுக்குலாம் டைம் வேணும் அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி யோசித்தோம். பட் செகண்ட் ஸ்டாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டோம். ஜுவல்ஸ்லாம் ஒரு சிலது நாங்கள் டிஸ்ப்ளே ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு.
நாங்க அப்ப தான் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். இங்க உட்காந்துருக்குங்க பாருங்க. இந்த ஆன்டி வந்து, "எத்தன மணிக்கு ஸ்டால்லாம் ஸ்டார்ட் ஆகும்?" அப்படின்னு கேட்டாங்க. "இப்போ தான் ஆன்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகும்ன்னு" சொன்னேன். அப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "எங்களுக்கு வந்து 11:00 ஸ்டார்ட் ஆகும்ன்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு" அப்படின்ட்டு. "ஆமா ஆன்டி. பட் நாங்க வந்து கொஞ்சம் இப்ப தான் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 1 ஹவர்ல நாங்க செட் பண்ணிடுவோம்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆன்டி மேல வீட்டுக்குலாம் போன மாதிரியே தெரியல. இங்கேயே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க போல இருக்கு. நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கப்பயே வந்து சாரி, ஜுவல்லரீஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபுல் ஸ்டால் கம்ப்ளீட்டா செட்டப் பண்ணிட்டு, நானும் சிவாவும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லைக் ஒரு 3 மணிக்கு மேலலாம் வந்து அபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து கீழ இறங்கி வர ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் இந்த தடவ நாங்க வீட்ல இருந்தே புளியோகரை பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நானும் சிவாவும் டிசைட் பண்ணது என்னன்னா, பசங்கள வந்து நம்ம இனிமேல் ஸ்டாலுக்கு கூட்டிட்டு வரது வேண்டாம். ஏன்னா, லாஸ்ட் டைம் சண்டே நடந்துச்சு. நாங்க ஸ்டால்லாம் முடிச்சு, அத திருப்பி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு, வீட்டுக்கு வந்து சேர்றப்ப 12 மணி. நெக்ஸ்ட் டே தனிஷாக்கு ஸ்கூல் இருந்துச்சு. அவளால எந்திரிக்கவே முடியல. லேட்டா படுத்தது, அங்க வெயில்ல ஃபுல்லா இருந்தது. ரொம்ப ஹெட்டேக்கு. அதனால அவளால ஸ்கூலுக்கே போக முடியல. ஸோ, அந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது பசங்களுக்கு அப்டின்ட்டு தான் நாங்க டிசைட் பண்ணோம். இந்த தடவ சாட்டர்டே தான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் டே சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் என்னன்னா, தனிஷா இப்ப 10த் கிரேட்ல இருக்கா. அவளுக்குன்ட்டு ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும். படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ, சண்டே கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல போயிடுச்சுன்னா, அதெல்லாம் மிஸ் ஆகும். ஸோ, அவங்களுக்கு வந்து இப்ப படிக்கிற வயசு, ஸ்போர்ட்ஸ் விளையாடுற வயசு. ஸோ, அவங்களோட வேலைய நல்லா செய்யட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்கள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம கூட்டிட்டு போனோம். இதுக்கப்புறம் ஸ்டால் அப்டின்னா, நம்ம 2 பேரும் மட்டும் போயிட்டு வரலாம் அப்டின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். விளாக் அப்படியே நெக்ஸ்ட் டே ஏப்ரல் 5த் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷைனாவோட பர்த்டே. ஃப்ரைடே நைட் அன்னைக்கு போய் அத்தை வீட்ல விட்டது. நாங்க சாட்டர்டே ஸ்டால் முடிச்சுட்டோம். நாங்க டைரக்ட்டா வீட்டுக்கு வந்துட்டோம். அங்க போய் தனிஷ் ஐயூவ பிக்கப் பண்ணல. ஏன்னா, நாங்க வந்து லேட் நைட் வந்தது. சரி அந்த டைம்ல போய் நம்ப அத்தை, மாமாவையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்ரல் 5த் மார்னிங் ஒரு 7:00க்கே போய் ஷையூவ மட்டும் கூட்டிட்டு வந்தாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, தனிஷா இன்னும் கொஞ்சம் அவங்க அவ்வா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா. சரி ஈவினிங் வந்து நான் கேக் ரெடி ஆகுறப்ப அங்க போய் பிக் பண்ணுவேன்ல, அப்போ நான் தனிஷாவ கூட்டிட்டு வந்துர்றேன்னு சொன்னாரு. ஸோ ஏப்ரல் 5த் மார்னிங்லாம் நான் விளாக் எடுக்கவே இல்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷையூவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு 7 பேர் கிட்ட வந்தாங்க. ஸோ அவ வீட்டுக்கு வந்தோனே குளிச்சுட்டு, சாமி கும்பிட்டுட்டு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா, ஒரு 11, 11:30லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஃபுல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது. அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு வந்து வெஜிடேரியன் தான் குக் பண்ணேன். ஏன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் வந்து வெஜிடேரியன்ஸு. ஸோ அதனால அ கீ ரைஸ், பன்னீர் கிரேவி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அம்மா, அப்பா, தம்பி, திவ்யா, ரியூ பாப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஷையோட கேக் கட்டிங்க்கு. நான் ஆல்ரெடி கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து யூசுவலா பார்த்தீங்கன்னா, சிப்காட் ஹவுசிங் காலனில ஒருத்தவங்க ஹோம் பேக்கர் இருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமா அவங்க கிட்ட தான் நாங்க வாங்கிட்டுருக்கோம். அந்த கேக் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வேற எந்த இடத்துலயுமே கேக் வந்து பிடிக்கல. ஸோ யூசுவலாவே இந்த மாதிரி பர்த்டேஸு நம்ம ஹியூஜ் குவான்டிட்டில ஆர்டர் பண்றோம் அப்டின்னா, அங்க தான் பண்ணுவோம். ஸோ அங்க போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கேக்கும் எடுத்துட்டு சிவா வந்து தனிஷாவையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாரு. இது இல்லாம அம்மாவும் வேற ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என்ட்ட சொன்னாங்க ஆர்டர் பண்றேன்ட்டு. நான் சொன்னேன் வேண்டான்னு ஆல்ரெடி 2 கேஜிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன்ட்டு. இருந்தாலும் அம்மா இல்ல ஷையோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இருக்காங்கல்ல, இருக்கட்டும் 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரா சாப்பிடட்டுன்ட்டு. ஸோ நான் வந்து பைனாப்பிள் கேக் ஆர்டர் பண்ணேன். ஷைக்கு வந்து மேங்கோ ஃப்ளேவர்னா ரொம்ப பிடிக்கும். மேங்கோ வந்து கேட்டா. பட் மேங்கோ அவங்க வந்து ரியல் பல்ப் இன்னும் வரல அப்படின்னு சொன்னதால, சரி பைனாப்பிள் கேக்கே ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் அம்மா வந்து தியோ பிரம்மாலருந்து சாக்லேட் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. லைக் சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு பர்த்டேனா போய் நல்லா ஷாப் பண்றது, அவங்களுக்கு வந்து நல்லா கிராண்டா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுவோம். பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கேஷுவல் வேரே போதும். கிராண்ட் ட்ரெஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க பசங்க. ஒரு விதத்தில பார்த்தீங்கன்னா, அது நல்லது தான். கிராண்டா ட்ரெஸ் எடுத்து அத வந்து அடிக்கடியும் நம்ம போட முடியாது. ஏதாவது ஃபங்ஷன் டைம்ல தான் போடுவோம். பர்த்டேக்கு போட்டுட்டு அப்படியே வார்ட்ரோப்ல வச்சிருப்போம். அடுத்த ஃபங்ஷன் வந்து அத போடுறதுக்குள்ள பசங்க வளர்ந்துருவாங்க. ஸோ அப்படியே அந்த ட்ரெஸ் வேஸ்ட்டா போயிடும். இந்த மாதிரி நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் நானு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்லயே பர்த்டே செஞ்சா கூட நம்ம எங்க கேக் கட் பண்ண போறோமோ, அந்த இடத்த கம்ப்ளீட்டா டெக்கரேட் பண்ணிடுவேன் நானு. பர்த்டேக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே ஆன்லைன்ல டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுருவேன்.
பர்த்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கில தான் கேக் கட் பண்ணுவோம். ஸோ மார்னிங்லேருந்து கம்ப்ளீட்டா அந்த இடத்த சூப்பரா டெக்கரேட் பண்ணிடுவேன். அண்ட் பர்த்டேஸ்க்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் இந்த மாரிலாம் இன்வைட் பண்ணி கேக் கட்டிங் செலிப்ரேஷன் பண்ணது உண்டு. பட் அதெல்லாம் ஒரு காலம். இப்போலாம் பசங்களே அது விரும்ப மாட்டேங்கிறாங்க. டெக்கரேஷன்லாம் ஏதாவது பண்ணலாமா? அப்படின்னு ஷைவ் கிட்ட கேட்டா, "அம்மா ரொம்ப கிட்டிஷா இருக்கும்மா. ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க" அப்படின்ட்டா. அண்ட் பர்த்டேக்கு வந்தவங்க எல்லாருக்குமே நான் யூசுவலாவே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் குடுப்பேன். ஸோ ஷைவ் கிட்ட சொன்னேன். "ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாவது குடுக்கலாம் ஷையு. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கல்ல உனக்காக" அப்படின்ட்டு. "ஆமாம்மா அவங்க வராங்க. பட் வந்து இத எக்ஸ்பெக்ட் பண்ணி வரமாட்டாங்க. நாங்க ஜாலியா என்ஜாய் பண்றோம். விட்ருங்க. நீங்க வந்து லஞ்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா. அந்த மாதிரி பசங்க ஒரு சில விஷயத்த நல்லா மெச்சூர்டா, அதுக்கப்புறம் ஈஸி கோயிங்கா ஹேண்டில் பண்றாங்க. பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ குட்டி பொண்ணா இருந்ததா, இவ்ளோ பெருசா வளர்ந்து, இவ்ளோ மெச்சூர்டா பேசுறா அப்டின்ட்டு. ஸோ கேக் கட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து கூப்ட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனிஷா எங்க அத்தை வீட்லருந்து வரப்பயே சிக்கன் குழம்பு எடுத்துட்டு வந்திருந்தா. ஸோ தோசை மாவு இருந்துச்சு. எல்லாரும் தோசை ஊத்தி, சிக்கன் குழம்பு வச்சு சாப்ட்டு சீக்கிரமா படுத்தாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே மண்டே ஸ்கூல், ஒர்க்கிங் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் டே மண்டே பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு, வேலையா நானும் என் ஹெல்ப்பரும் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப மெஸ்ஸியா இருந்துச்சு. அத கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆல்சோ நம்மளோட ஹவுஸ் ஆஃப் ஷியோரா ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஷியோரா ட்ரேப்ஸோட சாரீஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. ஒர்க் ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வார்ட்ரோபே இருக்கு. ஸோ ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்கு. பட் அங்க இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நான் மூவ் பண்ணி வச்சா தான் அந்த இடத்துல அடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் அந்த வேலைய பார்த்துட்டோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எங்க எல்லாருக்குமே ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தேன். அதனுடைய ரெசிபியும் ஷேர் பண்றேன். ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1 1/2 ஸ்பூன் சால்ட், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணியும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காலிஃப்ளவர மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த காலிஃப்ளவர நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மசாலால நல்லா பிளெண்ட் ஆகுற மாரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க கார்லிக் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாவ ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கேரட், கேப்சிகம் உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் விருப்பமோ அத கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேரட், கேப்சிகம் மட்டும் தான் இருந்துச்சு. இத வதக்கிட்டு இருக்கப்ப தான் நான் ரியலைஸ் பண்ணேன். கேப்சிகமும் நீல வாக்குல இருக்கு. பச்சை மிளகாவும் இந்த மாரி ஸ்லிட் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ பசங்களுக்கு குடுக்குறப்ப கேப்சிகம்னு நெனச்சுட்டு பச்சை மிளகாவ சாப்ட்டுட்டா, அப்புறம் ரொம்ப காரமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாவ எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம், நான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு வாஷ் பண்ணி குக் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த ரைஸ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் குடுத்துக்கலாம். அண்ட் இப்போ தான் பெர்ஃபெக்ட்டான டைம் நம்ப ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர ஆட் பண்றதுக்கு. காலிஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு, லாஸ்ட்ல நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டா, சூப்பரான கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நிஜமா சொல்றேங்க, டேஸ்ட் அவ்ளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பசங்களுக்கும் பேக் பண்ணி குடுத்தாச்சு. இந்த வீடியோவ நான் இங்கேயோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Missing someone